இயேசு காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் பயன்படுத்திய பழைய ஏற்பாடுல 46 புத்தகங்கள் இருக்கு. அதுதான் செப்துவஜின்ட்னு சொல்றாங்க. ஆனால் சதுசேயர்கள் பயன்படுத்திய பழைய ஏற்பாடுல 39 புத்தகங்கள் இருக்கு. ரோம கத்தோலிக்க ஃபாதர் திரு அருள்மணி அவர்களுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொட்டஸ்டன்ட் புக்ஸ் 66 புக்ஸ் நம்ம வைத்திருக்கிற அந்த புத்தகத்தில் மார்ட்டின் லூதர் எதிர்காலத்தில் அந்த புத்தகத்தை அவர் நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கிளைமை வைக்கிறாரு. அந்த வீடியோவில் இன்னும் சில கிளைம்ஸையும் அவர் வச்சிருக்காரு. அதை பற்றின விடைகளை நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிட்ட இருக்கிற 66 புத்தகங்கள் தேவனால ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளா, அல்லது ரோம கத்தோலிக்கர்கள் கிட்ட இருக்கிற புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தைகளா, நாம தான் அது வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டோமா, என்ன நடந்தது, உண்மை என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் மக்களே, வெல்கம் டு ஜபா ஐசக் மினிஸ்ட்ரிஸ். ஸோ அவர் வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்கள் அவர் சொல்லிக்கொண்டே வராரு. முதலாவது அவர் சொன்ன ஒரு விஷயம், பைபிள் என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனுஷனால் உண்டானது கிடையாது அப்படின்றத முதல்ல அவர் சொல்கிறார். அது உண்மைதான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலேயும் 17வது வசனத்துலேயும் பவுல் அப்படி தான் நமக்கு கொடுக்குறார். ஸோ நம்ம வைத்திருக்கிற வேதாகமும் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு மனிதர்கள் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இது. ஸோ இதில் எந்த விதமான வேறுபாடும் நமக்கு இல்லை. அடுத்த ஒரு விஷயத்துக்கு அவர் வரார். யூதர்கள் மத்தியில் 3 பெரும் பிரிவினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல பரிசேயர்கள் இருந்தாங்க, 2வது கூட்டம் சதுசேயர்கள், 3வது கூட்டம் எஸ்ஸனியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதான். ஆனால் இதுக்கு அப்புறமா அவர் சொல்கிற ஒரு விஷயம், இந்த பரிசேயர் கூட்டம் எத்தனை வேதாகமத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். பாருங்கள், பரிசேயர்கள் 46 வேதாகமத்தை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இவர் கிளைம் பண்ணுறார். சதுசேயர்கள் 39 வேதாகமங்கள், அதாவது இப்போ நம்ம புரொட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் ஜூயிஷ் பீப்புளும் ஒரே புத்தகங்களை தான் நம்ம வைத்திருக்கிறோம். அந்த அளவு தான் நம்ம வச்சுருக்கிறோம். 39 புத்தகங்கள் சதுசேயர்கள் வச்சுருந்தாங்க. ஏன் இந்த வேறுபாடு இவங்கக்கிட்ட அப்படின்னா, சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை அவங்க நம்பலை, அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் குறைவு அப்படின்ற ஒரு ரீசனை இவர் கொண்டு வரார். நம்ம அதுக்கு பதில் பார்ப்போம். உண்மையாகவே பரிசேயர்கள் 46 புத்தகங்களை அவங்க வேதாகமம் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம தேடும் போது பரிசேயர்கள்கிட்ட 46 புத்தகங்கள் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான வரலாற்று ரீதியான தரவுகளும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ ப்ரூஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிடையாது, அப்படி இல்லை. இந்த பரிசேயர்களுடைய புத்தகங்கள் எண்ணிக்கையே அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜியாகிரபிக்கலாக சில விஷயங்கள் நாம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம ஈஸியாக அதை பற்றின விவரத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். யூதர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இடம் பாலஸ்தீனா, இஸ்ரேல் தான் முக்கியமான ஒரு இடம். ஸோ அதுதான் சென்டர் பிளேஸ் யூதர்களுக்கு. இந்த டைமில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைமில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க அசீரியர்கள்கிட்ட போகிறாங்க. ஸோ அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க. அடுத்தது அசீரியர்களுக்கு அப்புறமா பாபிலோனியர்கள் வராங்க ஆட்சிக்கு. ஸோ அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்காங்க. பாபிலோனியர்களுக்கு அப்புறமா பெர்சியர்கள் வராங்க. ஸோ பெர்சியர்கள் வந்ததுக்கப்புறமா கடைசியில் என்ன நடக்குது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெர்சிய ராஜா நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கே போங்க, எருசலேம் தேசத்துக்கு போய் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய தேவனை வழிபடுங்க, அவருக்கு தேவாலயத்தையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு. அப்போ முக்கால்வாசி ஜனங்க எருசலேமுக்கு திரும்பி வராங்க. பட் சில ஜனங்க அவங்க அப்படியே இருந்துடுறாங்க. இன்னும் சில ஜனங்க வேறு இடத்துக்கு அவங்க போய் தங்கி அங்கேயே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இவங்க தான் இந்த பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டயஸ்போரா ஜூஸ், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அங்கங்கே போய் இந்த யூதர்கள் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா பெர்சியா ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறமா கிரேக்க ஆட்சி வருது. கிரேக்க ஆட்சி வந்ததுக்கப்புறமா கிரீக்கினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதனுடைய ஆதிக்கம் ரொம்ப பல மடங்கு இருந்தது. இந்த சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அந்த கிரேக்க மொழியினாலும் அந்த கிரேக்க கலாச்சாரத்தினாலும் முழுசாக மூழ்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எபிரேய மொழியே இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கிரீக்கு அதனுடைய ஆழம் இருந்தது
இவங்களை அப்படி பாதிச்சிருச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு யூதர்கள் எங்கே வந்தாங்கன்னா அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து இருந்தாங்க. இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. எப்போ சிதறடிக்கப்பட்டாங்களோ அப்பயே இந்த அலெக்சாண்ட்ரியான்ற பகுதிக்கு சில யூதர்கள் வந்துட்டாங்க. இப்போ 2 இடத்துல யூதர்கள் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று பாலஸ்தீன நாடு, இஸ்ரேல் பகுதியில் யூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் யூதர்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இன்னும் சில யூதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. இப்போது அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற இந்த யூதர்களுக்கு முழுக்க எபிரேயம் மறந்து போச்சு, சுத்தமாக தெரியாது. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை இவங்களுடைய மொழி, அதாவது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது கிரீக்கு தான். அப்போ அந்த மொழியில் தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பிரயோஜனத்துக்காக கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு நம்ம இதை புரிஞ்சுப்போம். இங்கே ஒரு யூதர்கள் இருக்கிறாங்க, அந்த சைடு ஒரு யூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பாலஸ்தீன நாட்டில் இருக்கிற யூதர்கள் என்னதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதே எபிரேய மொழியில் இருக்கிற 39 புத்தகங்களை ஆரம்பத்திலிருந்து அவங்க அதைத்தான், அதாவது எபிரேய மொழியிலேயே எழுதப்பட்ட புத்தகங்களை மட்டும்தான் அவங்க தேவனுடைய வார்த்தையாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவங்க பாலஸ்தீன நாட்டில் இருந்த பரிசேயர்கள் முழுக்க எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சதுசேயர்களுக்கு வருவோம். சதுசேயர்கள் 39 புத்தகங்கள் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காரணம், அவங்க உயிர்த்தெழுதலை நம்பலை, அதனால் சில புத்தகங்கள் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்படி தான் கிளைம் பண்ணுறாரு. நம்மக்கிட்டேயும் 39 புத்தகங்கள் தான், ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் நம்மக்கிட்டேயும் அதுதான் இருக்குது. ஆனாலும் நம்ம உயிர்த்தெழுதலை நம்புகிறோம். எப்படி? பிகாஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். வியாக்கியானம் சரியில்லாத இடத்துல பல போதனைகளில் நமக்கு தாறுமாறாக தான் இருக்கும். அப்போ சதுசேயர்கள்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். பல வேத வாக்கியங்களை அவங்க தப்பான வியாக்கியானத்தை அவங்க கொடுத்தாங்க. இது சதுசேயர்கள்கிட்ட இயேசுவே சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு அது புரியுது. இன்னும் சிலருடைய பார்வை, சதுசேயர்கள் 39 புத்தகங்களை அவங்க வச்சிருக்கல, வெறும் 5 புத்தகம், அதாவது டோரா அப்படின்ற அந்த பஞ்சாகமத்தை மட்டும்தான் அவங்க தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. மற்ற புத்தகங்கள்லாம் அவங்க தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்றது சில பேர் அதை நம்புகிறாங்க. பட் நான் அந்த வியூ வந்து சரி இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் நான் நம்புகிறேன். காரணம், இன்னும் சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த சதுசேயர்களும் மற்ற புத்தகங்களையும் அவங்க நம்பியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம கன்க்ளூஷனில் நம்ம பார்க்கும்போது, சதுசேயர்களும் சரி பரிசேயர்களும் சரி, இவங்க 2 பேர்த்தையும் நம்ம எடுத்துப்போம். எஸ்ஸினியர்கள் அவங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட், நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த 2 பிரிவினர்களும் ஒரே விதமான வேதாகமத்தை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஒரே எண்ணிக்கையில் இருக்கிற வேதாகம் மட்டும்தான். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே இந்த பாலஸ்தீன இடத்துல இருக்கிற யூதர்கள். ஸோ அவங்க எபிரேய மொழியில் இருந்த வேதாகம் மட்டும்தான் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதை தான் நம்ம ஹீப்ரூவில் தனாக்குன்னு சொல்கிறாங்க. இது ஏன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன், அதுக்கு காரணம், இந்த பாலஸ்தீன இடத்துல இருக்கிற யூதர்கள் கிரேக்க மொழியை ரொம்ப வெறுத்தாங்க. அவங்க அதை பயன்படுத்தணுன்ற துளி கூட அவங்க விரும்பலை. காரணம் ஏன், இது நீங்கள் நம்ம வரலாற்று பின்னணியிலேருந்து நம்ம பார்க்கும்போது, இந்த பரிசேயர்கள் எப்படி உருவானாங்க, எதனால் உருவானாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். இவங்க உருவானதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க மொழியையும் அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்களையும் அது பாதிச்சிருமோ, எபிரேய மொழியையும் அதனுடைய தனித்துவத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேறு பிரிந்து இருக்கிறோம் அப்படி என்பதற்கான ஒரு குரூப்பாக அமைஞ்சது தான் பரிசேயர்கள். ஸோ பரிசேயன் அப்படின்ற வார்த்தையே என்ன, அதுக்கு அர்த்தம்னா செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்றது தான் அர்த்தம். எதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், அதாவது குறிப்பாக இந்த இடத்துல கிரீக் கலாச்சாரத்திலிருந்து, அதனுடைய மொழி எல்லாமே அதில் அடங்கும். அதிலிருந்து நான் வேறு பிரிந்து இருக்கிறேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஸோ அவங்க தான் பரிசேயர்கள்.
ஹெலனிசத்தை இவங்க முழுமையாக வெறுத்தாங்க, அவாய்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு யூதர் சொல்கிறாரு பாருங்க, எழுதுகிறார் இப்படி: எபிரேய தோரா கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நாள். எப்போ கிரேக்க மொழியில் இந்த எபிரேய மொழியில் இருக்கிற வேதாகமத்தை மொழிபெயர்த்தாங்களோ அப்பயே அது என்ன நாளாக கன்சிடர் பண்ணுறாரு பாருங்க, பொன் கன்றுக்குட்டி செய்யப்பட்ட ஒரு நாளாக, அது ஒரு துக்க நாள் அப்படின்ற அளவுக்கு, அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு இவங்க அந்த கிரேக்க மொழியை வெறுத்தாங்க. எங்கே இருக்கிற யூதர்கள்? பாலஸ்தீன யூதர்கள். ஸோ முழுமையாக அவங்க எபிரேய மொழியை மட்டுமே அவங்க பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்த யூதர்கள் எப்படி கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட செப்டுவஜென்ட் அவங்க தன்னுடைய வேதமாக தத்தெடுத்திருப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அது அவர்களுடைய கொள்கைக்கு விரோதமாகவே அவங்க செயல்படுறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த செப்டுவஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வருது? யார் தான் அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இப்போ வரலாம். 2 இடத்துல இந்த யூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியம். பாலஸ்தீன இடத்துல இருக்கிற யூதர்கள், பாலஸ்தீன யூதர்கள், அவங்க கிரேக்க மொழிக்கிட்ட வரவே கிடையாது. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, அதே யூதர்கள் தான். ஆனால் இவங்க இருக்கிற இடம் அலெக்சாண்ட்ரியா. இப்போ இவங்களுக்கு யூத மொழி அதாவது எபிரேய மொழி இவங்களுக்கு தெரில, மறந்துச்சு, சுத்தமாக மறந்துச்சு, இவங்க மறந்துட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவங்க படிக்கணும். அதனால் இவங்க அவங்களுக்கென்று கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தான் இந்த செப்டுவஜென்ட். இதுலேயும் 2 விதமான கதைகள் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த செப்டுவஜென்ட் எழுதப்பட்டதற்கான காரணம் ஏன் அப்படின்றது 2 விதமான கதைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற மன்னன் அவர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு லைப்ரரியை எல்லாம் உலகத்தில் இருக்கிற புகழ்பெற்ற புத்தகங்கள் எல்லாம் அவருடைய லைப்ரரியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு நோக்கத்தில் எபிரேய மொழியில் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையையும் இந்த லைப்ரரியில் கொண்டு வரணும். ஸோ கிரேக்க மொழி அதுக்கு அவசியமாக இருக்கிறதுனால இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த 12 கோத்திரத்தில் 2 பேராக மொத்தம் 72 பேரை அங்கேருந்து வர வச்சு எபிரேய மொழியில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து லைப்ரரியில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, இது முழுக்க அங்கே இருக்கிற யூத மக்களுக்காக மட்டுமே மொழிபெயர்த்து எழுதப்பட்டது தான் அதனுடைய நோக்கமே. லைப்ரரி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி செகண்ட் வியூ சொல்லப்படுது. ஸோ இதில் எந்த வியூவாக இருந்தாலும் சரி, கிரேக்க மொழியில் எபிரேய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட கிமு 280 அந்த டேட்டில் தான் இந்த செப்டுவஜென்ட்டை கிரீக் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்க முதல்ல 5 புத்தகம் பஞ்சாகமம் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க க்ரீக்கில். அப்புறம் ரொம்ப வருஷம் இடைவேளத்துக்கு அப்புறமா அடுத்த புத்தகங்கள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணது எபிரேயத்தில் இருக்கிற அந்த வேதாகமத்தை தான். இந்த டைமில் தான் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம்னா, இந்த அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற பிற மக்கள், யூத மக்கள், சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதுகிறாங்க. இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தியான புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் தியான புத்தகங்களை எழுதுகிறாங்க, டிவோஷனல் புக்ஸ் எழுதுகிறாங்க, இங்கிலீஷில், தமிழில், இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த புத்தகங்கள் எல்லாம் நம்மளுடைய வேதாகமத்தில் இணைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சில தியான புத்தகங்கள் அவங்க ரொம்ப மதிப்பு கொடுத்து அதை பார்த்தாங்க, சில புத்தகங்கள் எல்லாம். அதனால் அதையும் இந்த க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த புத்தகத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இந்த லிட்ரேச்சர், இந்த ரைட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் டெம்பிள் லிட்ரேச்சர். ஏன்னா 2ஆம் ஆலயம் கட்டப்படும் பொழுது எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இதில் சில புத்தகங்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டு கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சில புத்தகம் கிரேக்க மொழியிலேயே எழுதப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு 2 மக்கபியர்கள் எல்லாம் நேரடியாக க்ரீக்லேயே எழுதப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், 39 புத்தகங்கள் ப்ளஸ் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட தியான புத்தகங்கள், சேக்ரடாக தான் அதுவும் பார்த்தாங்க. ஸோ அதையும் இவங்க இணைச்சி ஒரு முழு வால்யூமாக வெளியில் வருது. அதுதான் செப்டுவஜென்ட். இதில் தான் நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிகமான புத்தகங்கள் இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் தான் பவுல்
பேதுரு, புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்லாம் வராங்க. ஸோ அவங்க எழுதும் பொழுது செப்டுவஜென்ட், அந்த கிரீக் மொழியில் இருக்கிற செப்டுவஜென்ட் தான் அவங்க மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் மேற்கோள் காட்டப்பட்டதுனால அதையும் இந்த யூதர்கள் நம்ம வேதத்தை எழுதின மூல ஆசிரியர்கள் செப்டுவஜென்ட்டையும் கர்த்தருடைய வார்த்தையாக தான் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. மேற்கோள் காட்டுனதுனாலேயே அது தேவனுடைய வார்த்தையா, தேவனுடைய புத்தகமாக ஆகிடாது. பவுல் அவருடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதும்போது ஏத்தென்ஸ் கிட்ட அவங்க அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் அவங்கக்கிட்ட பேசும்போது செக்குலர் போயட் ஒருத்தருடைய புக்கை அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார். உங்ககிட்டையும் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஸோ அப்படி மேற்கோள் காட்டப்பட்டதுனாலேயே அவர் மேற்கோள் எந்த புத்தகத்தை காட்டினாரோ அந்த புத்தகமும் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட முடியுமா? இன்னும் முடியாது. ஸோ அதனால் மேற்கோள் காட்டப்பட்டாலே அது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது இட்ஸ் தப்பான ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பல பேர் இந்த செப்டுவஜென்ட்டில் இருக்கிற புத்தகங்கள்லேயே மேற்கோள் காட்டப்பட்டு வந்ததுனால கடைசியாக யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யூத ரபிமார்கள் எபிரேயத்தில் மூலத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி கடைசியாக அவங்க அங்கீகரித்து தர நிர்ணயம் பண்ணாங்க. அதான் நம்ம கேனான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். வேதாகம ஆசிரியர்கள் கிரேக்க மொழியில் இருக்கிற செப்டுவஜென்ட்டினுடைய வசனங்களெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டதுக்கான ரீசன் அவர்களுடைய ஆடியன்ஸ் கிரீக். ஸோ அது அவங்கக்கிட்ட பேசும்போது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் அது புரியும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணாங்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையாக அவங்க கன்சிடர் பண்ணவில்லை. ஓகே, இப்போ நம்ம இயேசுக்கிட்ட வருவோம். இவர் சொல்கிறாரு என்னென்னா, இயேசு இந்த பரிசேயர்கள் பயன்படுத்தின அதே புத்தகத்தை தான் இவரும் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது செப்டுவஜென்ட் இயேசுவால் பயன்படுத்தப்பட்ட பரிசேயர்கள் கைவசம் இருந்த அந்த 46 புத்தகங்களையே பழைய ஏற்பாடு என்று நாங்கள் நம்புகிறோம். ஷார்ட் ஆன்சராக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இயேசுவும் தனாக் அந்த புத்தகத்தை தான் அவர் பயன்படுத்தினார். எபிரேய மொழியில் இருக்கிற வேதாகமத்தை தான் அவர் வேதாகமமாக கன்சிடர் பண்ணார். ஏன்னா இவர் எல்லாமே பாலஸ்தீனில் இருக்கிற ஜூஸ், அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் செப்டுவஜென்ட்டை அவங்க பயன்படுத்தினாங்க. அதுதான் அங்கே தான் ஆரம்பித்தது. அப்புறம் போக போக ஜென்ரேஷன் போக 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 எல்லாரும் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஈவன் பாலஸ்தீனில் இருக்கிற யூதர்களும் சேர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இயேசு அதை பயன்படுத்தினாரா? அதுதான் கேள்வி. இப்போது லூக்கா 24வது அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் 1, தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் 2, சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஸோ 3 பிரிவுகளை அவர் காட்டியிருக்காரு இந்த வசனத்தில். 1 நியாயப்பிரமாணம், டோரா. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நெவீம். 3 சங்கீதங்கள் கெத்துவீம். எபிரேய புத்தகத்தில் இந்த வரிசையில் தான் புத்தகங்கள் அமைஞ்சிருக்கு. 1 நாளாகமும் 2 நாளாகமும் கடைசியாக தான் அங்கே தர நிர்ணயம் பண்ணதுனால அதை அவங்க அப்படி கடைசியிலேயே அவங்க அதை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பயன்படுத்தின வேதாகமத்தை தான் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். லூக்கா 11வது அதிகாரம் 51வது வசனம், ஆபேலின் ரத்தம் தொடங்கி பலிபீடத்துக்கும் ஆலயத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எக்ஸாக்டாக இது ஹீப்ரூ பைபிளில் எப்படி புக்ஸ் அமைஞ்சிருக்கோ அதை வச்சு தான் இவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஆபேலினுடைய ரத்தம், ஆதியாகமம். அடுத்தது பாருங்கள், சகரியாவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இங்கே சகரியா வருது அப்படின்னா, ஹீப்ரூ பைபிளில் 2 நாளாகமும் தான் கடைசி புத்தகமாக இருக்குது. அப்போ அந்த 2 நாளாகமத்தில் தான் சகரியா வரார். சகரியாவுக்கு அப்புறமா உண்மையிலே ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நம்ம பார்க்கும்போது சகரியாவுக்கு அப்புறமும் ரத்தத்தை சிந்தினவங்க இருக்கிறாங்க. ஆனால் சகரியா தான் கடைசி அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வதற்கான காரணம் அந்த கேட்டகரியில் தான் ஹீப்ரூ பைபிள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் இங்கே இயேசு சொல்கிறார். இப்போ இயேசுனுடைய வார்த்தையை வைத்து நம்ம பார்க்கும்போது ஹீப்ரூ பைபிளை தான் இயேசுவும், அதாவது தனாக்கு தான் இயேசுவும் பயன்படுத்தியிருக்கிறாரு, செப்டுவஜென்ட் இல்லை. அடுத்தது முக்கியமான ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஜெரோம். ஜெரோமை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. ஜஸ்ட் லிட்டில் பிட் டச் பண்ணிட்டு மட்டும் நம்ம ஃபாதர் போயிருக்கார். ஒரு ஃபாதர்
அவர் பேரு ஜெரோம். அவர் பெத்லஹேம்ல இயேசு பிறந்த இடத்துல அங்க ஒரு குகையில 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து புல்காத்தை உருவாக்குகிறார். வல்கேட்னு சொல்றாங்க, புல்காத்தை. அவருக்கு அப்ப சந்தேகம் வருது இல்லையா, இந்த 7 புத்தகத்தை இணைக்கணுமா இணைக்க கூடாதா அப்படின்னு சந்தேகம் வருது. அப்ப இருந்த அந்த கூட்டமைப்பு, அங்க இருந்த அந்த முதல் கிறிஸ்தவ மூப்பர்கள் கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த 7ம் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதுதான், அதை சேர்க்கத்தான் வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அவங்க சதுசேயர்கள் குழப்பியிருக்காங்க இல்லையா, அந்த 7 புத்தகம் சேர்க்கக்கூடாதுன்னு. இவர் போய் கேட்கிறாரு, இல்லை சேர்க்கணும்னு புனித ஜெரோம், அவர் பேர் ஜெரோம், அவர் அந்த 7 புத்தகத்தையும் சேர்த்து தான் லாட்டின்ல டிரான்ஸ்லேட் பண்ணது. அதனுடைய பயங்கரமான ஒரு ஒர்க்கு அது பண்ணது இந்த ஜெரோம் தான். இவர் ஒரு ஃபாதர், ரோம கத்தோலிக்க குருவாக தான் இவர் இருந்தார். இவர் ஜெருசலேமில் போய் அங்கே இருக்கிற அவருக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ அது எல்லாமே, எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸையும் அவர் தேடி அதை படித்து அதுக்கப்புறமா லாட்டினில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். செப்டுவஜென்ட் அந்த க்ரீக் டிரான்ஸ்லேஷனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு லாட்டினில் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு இல்லை, ஒரிஜினலுக்கு போகணும் அப்படின்றது தான் இவருடைய ஆசை. ஸோ இவர் பயங்கரமான ஒரு ஸ்காலராக தான் இருந்திருக்கார். நிறைய லாங்குவேஜஸ் இவர் தெரிஞ்சிருக்கு. அதனாலவே இவர் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸை படிக்கிற அளவுக்கு இவர் ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்கிறார். இவர் படித்ததுனாலேயே இவருக்கு ஒன்று தெரிய வந்திருக்கு, என்னன்னா யூதர்கள் பயன்படுத்தின எபிரேய வேதாகமம் மட்டுமே தான் தேவனுடைய ஏவுதலை பெற்றிருக்கிறது. செப்டுவஜென்ட், அதாவது அதிகமாக இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் தேவனுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்ட புத்தகங்கள் இல்லை அப்படின்றத இவர் ரொம்ப உறுதியாக நம்பினார். ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முன்னுரையிலையும் இவர் எழுதுகிறாரு, எபிரேய மொழியில் இல்லாத எந்த புத்தகமும் வேதாகம திருமறையில் சேர்க்கப்படக்கூடாது. இந்த 7 புத்தகங்களும் வாசித்த ஆவிக்குரிய அறிவு பெறவும் விசுவாசிகளின் பக்திக்கும் நல்லதே தவிர திருச்சபையின் கோட்பாடுகளை டாக்ட்ரின் நிறுவுவதற்கு இவை அதிகாரப்பூர்வமான ஆதாரமாக பயன்படாது அப்படின்றத ஒவ்வொரு புத்தகத்தினுடைய, அதாவது மீன்ஸ் செப்டுவஜென்ட் அதில் அடிஷ்னல் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். சிலர் இந்த ஜெரோமை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெரோம் கடைசியில் அவர் இந்த செப்டுவஜென்ட் தான் உண்மையான தேவனுடைய ஏவுதனால் பெற்ற புத்தகங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. பட் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, இது தப்பான ஒரு கிளைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய டைமில் கவுன்சில் ஆஃப் நீசியா, அது முக்கியமாக பிரதானமாக வேதாகமத்திற்காக துவங்கின சங்கம் கிடையாது. ஆனாலும் அந்த சங்கத்தில் வேதாகமத்தை குறித்து பேசப்பட்டதாக சொல்லுகிறாங்க அப்படின்னு வாய்மொழியில் சொல்கிறாங்கன்ற கேள்விப்படுறார். ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லி அதை கேள்விப்பட்டு இவர் ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னு அவர் எழுதுகிறாரு பாருங்க, ஏற்றுக்கொண்டதாக வாசிக்கப்படுகிறது அல்லது ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவங்கெல்லாம் அந்த கவுன்சில்ஸில் இந்த அடிஷ்னல் புக்ஸும் தேவனுடைய ஏவுதலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அப்படின்றத ஒரு டவுட்டாக தான் அவர் சொல்கிறார் அப்பையும். ஸோ அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 7 நூல்களையும் அவர் தேவனுடைய ஏவுதலை பெறவில்லை அப்படின்றதுல தீர்க்கமாக உறுதியாகவே இருந்திருக்கிறார். ஸோ இந்த விஷயத்துக்காகவே அகஸ்டினுக்கும் ஜெரோமுக்கும் ஒத்து போகாமையே தான் இருந்தது இந்த புத்தகத்தினால. அகஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, செப்டுவஜென்ட் கர்த்தருடைய ஏவுதலை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஜெரோம் சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ அவர் ஜெரோம் படித்த அளவுக்கு அல்லது ரிசர்ச் பண்ண அளவுக்கு அவரும் பண்ணியிருந்தா அவரும் வேறு விதமான ஒரு முடிவை எடுத்திருப்பார். பட் அந்த மாதிரியான ஒரு ஆக்சஸ் அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அவர் வேறு ஒரு ஸ்டாண்டுக்கு அவர் போயிட்டார். பல ஜனங்களுடைய பேச்சுகளினாலும் அவர்களுடைய அதிகாரத்தினாலும் அது கீழ்ப்படிந்து மன வேதனையோடு அந்த 7 புத்தகத்தையும் அவர் கடைசியாக அவர் ஆட் பண்ணுறார். இவ்வளோ விஷயங்களை வைத்து நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்தே இந்த புத்தகங்கள், எந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தை, எந்த புத்தகம் தேவனுடைய ஏவுதனால பெறல அப்படின்றத இந்த குழப்பங்கள் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கு. 16வது நூற்றாண்டு மார்ட்டின் லூதர் வந்ததுக்கப்புறமா இவர் ஜெரோம் அவருடைய வழியில் போகிறார். அவருடைய வழியில் போயிட்டு எபிரேயர்கள் எந்த புத்தகங்கள் வைத்திருக்கிறாங்க, அது தேவனுடைய ஏவுதனால எந்த புத்தகங்கள் அவங்க சொல்கிறாங்க, எதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத அதை பார்த்து
அடிஷ்னல் புக்ஸை வந்து இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறார். அப்பயும் கூட ஜெர்மன் பைபிளில் அவர் முழுவதுமாக நீக்கல. அடிஷ்னல் புக்ஸ் அப்போக்ரஃபா என்று சொல்லி தெய்வீக ஏவுதல் இருக்கிற புத்தகங்களோடு சேர்த்து அதையும் அட்டாச் பண்ணி தான் எழுதுகிறார். அதுக்கப்புறமா தான் இது தேவனுடைய ஏவுதனாலே பெறாத புத்தகங்கள் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையாக ரிமூவ் பண்ணதுக்கான ரீசன். நம்ம இப்போ படிக்கலாமா அதை அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். பல வரலாறுகளை நம்ம அதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை படித்து நாம் எந்த ஒரு வேதாகம போதனைக்கோ கோட்பாடுகளுக்கோ நம்ம வந்துடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுதான் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் சொல்லிக்கிற ஒரு விஷயம்.